வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் பட்டியல் லாபம் நஷ்டம். இதில் எடுத்துக்காட்டு 3.11 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 3.10 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 3.11 பின்வரும் அட்டவணையை பொருத்தமான விவரங்களை கொண்டு நிரப்புக. ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், அடக்க விலை கொடுத்துருக்காங்க, குறித்த விலை கொடுத்துருக்காங்க, விற்பனை விலை, தள்ளுபடி, லாபம், நட்டம் இது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினை பாருங்கள். அடக்க விலை கொடுத்துருக்காங்க, குறித்த விலை கொடுத்துருக்காங்க, விற்பனை விலை கொடுக்கல, தள்ளுபடி கொடுத்துருக்காங்க, லாபமும் நட்டமும் கொடுக்கல. இதை வச்சுக்கிட்டு நம்ம விற்பனை விலையும் லாபம் கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா நட்டம் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கொஸ்டினை பாருங்கள். அடக்க விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 110. அதை எடுத்து எழுதிக்குவோம். அடக்க விலை ஈக்குவல் டு 110 ரூபாய் 110. அதே இது பாருங்கள், குறித்த விலை எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 130 கொடுத்துருக்காங்க. குறித்த விலை 130. அடுத்து பாருங்கள், தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கதை ஒண்டி நம்ம எடுத்து எழுதிக்கிட்டு இருக்கோம். இதை வச்சுக்கிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். தள்ளுபடி 5 ரூபா தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு நம்ம விற்பனை விலை கண்டுபிடிக்கணும். விற்பனை விலை ஈக்குவல் டு, விற்பனை விலை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா, விற்பனை விலை ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. குறித்த விலை எவ்வளவு இங்கே இருக்குது? 130. தள்ளுபடி எவ்வளவு இருக்குது? 5. இது ரெண்டுத்தையும் கழிச்சோம்னா ஆன்சர் விற்பனை விலை கிடச்சிடும் நமக்கு. குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி ஈக்குவல் டு 130 குறித்த விலை, தள்ளுபடி 5. 130ல் 5 போச்சுன்னா 125. 125. இப்போ நம்ம விற்பனை விலை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ லாபம் கிடைச்சிருக்கா நட்டம் கிடைச்சிருக்கான்னு பார்க்கணும். அடக்க விலை எவ்வளவு? 110. விற்பனை விலை எவ்வளவு? 125. இது ரெண்டில் அது அதிகமாக இருக்குது. விற்பனை விலை அதிகமாக இருக்கனால நம்ம லாபம் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். லாபம் ஈக்குவல் டு விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை ஈக்குவல் டு விற்பனை விலை என்ன? 125 ரூபாய் 125. அடக்க விலை ஈக்குவல் டு, அடக்க விலை என்னன்னா 110 மைனஸ் 110. 125லேருந்து 110 கழிச்சோம்னா மீதி எவ்வளவு கிடைக்கும்னு பாருங்கள். மீதி 15 கிடைக்கும் நமக்கு. அதுதான் லாபம். இதான் லாபம் கிடைச்சிச்சுன்னா நம்ம நட்டம் கண்டுபிடிக்க தேவையில்லை. இது நம்ம கண்டுபிடிச்சதை இப்போ இந்த அட்டவணையில் எடுத்து எழுதிடுவோம். விற்பனை விலை என்ன கண்டுபிடிச்சோம்னா 125 கண்டுபிடிச்சோம். அதே லாபம் என்ன கண்டுபிடிச்சோம்னா 15. லாபம் 15 கண்டுபிடிச்சோம். ஓகே. அப்போ லாபம் இருந்துச்சுன்னா நட்டம் இருக்காது, அப்போ இல்லைன்னு போட்டுடணும். அடுத்து ரெண்டாவது கொஸ்டினை பாருங்கள். அடக்க விலை கொடுத்துருக்காங்க, குறித்த விலை கொடுத்துருக்காங்க, தள்ளுபடி கொடுத்துருக்காங்க, விற்ற விலை கொடுக்கல, அதே மாதிரி லாபமும் கொடுக்கல. நம்ம கண்டுபிடிக்கணும். அடக்க விலையும் குறித்த விலையும் தள்ளுபடியும் நம்ம எடுத்து எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு இதிலேருந்து விற்பனை விலையை கண்டுபிடிக்கணும், லாபமாக நட்டமானு கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது கணக்கு 2ல் என்ன கொடுத்துருக்காங்க? அடக்க விலை கொடுத்துருக்காங்க. அடக்க விலை ஈக்குவல் டு 110. அடக்க விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 110 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குறித்த விலை எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 130 கொடுத்துருக்காங்க. குறித்த விலை
குறித்த விலை ரூபாய் 130 குறித்த விலை. தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. அடுத்து தள்ளுபடி எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தள்ளுபடி 20 கொடுத்துருக்காங்க. 20 அந்த தள்ளுபடி நம்ம எடுத்து எழுதிக்கணும். தள்ளுபடி ரூபாய் 20. இதிலேருந்து நம்ம விற்பனை விலை கண்டுபிடிக்கணும். விற்பனை விலை கண்டுபிடிக்கிறதுக்கு குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. போன கணக்கில் போட்ட மாதிரியே தான், ஃபஸ்ட்டு கணக்கில் என்ன செஞ்சோமோ அதே தான். குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. குறித்த விலை எவ்வளவு? 130. அதே இது தள்ளுபடி 20. இப்போ கழிச்சோம்னா 130ல் 20 போச்சுன்னா 110. இது எவ்வளவு? 110. இந்த 110 அடக்க விலையும் விற்பனை விலையும் ரெண்டும் சேமாக இருக்குது. பாருங்கள், 110 அடக்க விலையும் விற்பனை விலையும் சேமாக இருக்கறனால அடக்க விலை ஈக்குவல் டு விற்பனை விலை. அப்போ அடக்க விலையும் விற்பனை விலையும் சேமாக இருந்தால் லாபமும் கிடையாது, நட்டமும் கிடையாது. ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா லாபமும் கிடச்சிருக்காது, நட்டமும் ஆயிருக்காது. அப்போ லாபமும் இல்லை, நட்டமும் இல்லைன்னு எடுத்து எழுதிட வேண்டியதுதான். இதை அட்டவணையில் எடுத்து எழுத வேண்டியதுதான். லாபமும் இல்லை, நட்டமும் இல்லை. அட்டவணையில் எடுத்து எழுதும். ஃபஸ்ட்டு விற்பனை விலை எவ்வளவு? 110 கண்டுபிடிச்சோம். அதை எடுத்து எழுதியாச்சு. லாபமும் இல்லை, நட்டமும் இல்லை, ரெண்டுத்துலேயும் இல்லைன்னு போட்டுடணும். அடுத்து மூணாவது கணக்கில் அடக்க விலை கொடுக்கல, குறித்த விலை கொடுத்துருக்காங்க. அடுத்து விற்பனை விலை கொடுக்கல, தள்ளுபடி 15 கொடுத்துருக்காங்க, லாபம் 30 கொடுத்துருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு விற்பனை விலையும் அடக்க விலையும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பாருங்கள், மூணாவது கணக்கு குறித்த விலை எடுத்து எழுதிக்குவோம். குறித்த விலை தான் கொடுத்துருக்காங்க. குறித்த விலை ஈக்குவல் டு குறித்த விலை எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 130. குறித்த விலை 130 கொடுத்துருக்காங்க. 130 எடுத்து எழுதிக்குவோம். தள்ளுபடி எவ்வளவு கொடுத்துருக்காங்க? தள்ளுபடி 15 கொடுத்துருக்காங்க. தள்ளுபடி 15. தள்ளுபடி ஈக்குவல் டு 15. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? லாபம் கொடுத்துருக்காங்க. அது 30 கொடுத்துருக்காங்க லாபம். அதையும் எடுத்து எழுதிக்குவோம். லாபம் ஈக்குவல் டு 30. இந்த மூணுத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம அடக்க விலையும் விற்பனை விலையும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ லாபம் கொடுத்துருக்காங்க. குறித்த விலை தள்ளுபடி வச்சுக்கிட்டு நம்ம விற்பனை விலை கண்டுபிடிக்கணும். விற்பனை விலை ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. ஈக்குவல் டு குறித்த விலை எவ்வளவு? 130 ரூபாய் 130. தள்ளுபடி எவ்வளவு? -15. மைனஸ் கிடையாது, ஃபார்முலாவில் மைனஸு. 130ல் 15 பேத்துனா மீதி எவ்வளவு இருக்கும்? 115.
130ல் 15 போச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்குன்னா 115 இருக்கும். 2ல் 1 போச்சுன்னா 1, அந்த 1 அப்படியே வந்துடும். 115 விற்பனை விலை கண்டுபிடிச்சாச்சு. லாபமும் கொடுத்துருக்காங்க, விற்பனை. இப்போ நம்ம லாபம் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். விற்பனை விலை கிடச்சாச்சு. லாப ஃபார்முலா யூஸ் பண்ணி அடக்க விலையை கண்டுபிடிப்போம். லாபம் ஈக்குவல் டு விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை ஈக்குவல் டு விற்பனை விலை எவ்வளவு? 115 நம்ம கண்டுபிடிச்சது. 115 மைனஸ் அடக்க விலை. அடக்க விலை நமக்கு லாபம் கொடுத்துருக்காங்க. அந்த லாபத்தை எடுத்து எழுத வேண்டியதுதான். எவ்வளவு லாபம் கொடுத்துருக்காங்க? 30. ஓகேவா? இந்த அடக்க விலை இந்த ஈக்குவல் டு இங்கிட்டு வரும்போது ப்ளஸ் ஆயிரும். அடக்க விலை ஈக்குவல் டு இந்த 115 அப்படியே இருக்கும். இந்த 30 இங்கிட்டு வரும்போது மைனஸில் வந்துடும். 115 இந்த 30 இங்கிட்டு வரும்போது மைனஸ் 30 வந்துடும். இப்போ இதிலேருந்து இதை கழித்தோம்னா நமக்கு அடக்க விலை கிடச்சிரும். 115லேருந்து 30 கழித்தோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அடக்க விலை 115 30. ஓகேவா? இப்போ 5 அப்படியே இருக்கும். 11ல் 3 போச்சுன்னா எவ்வளவு? மீதி 8. 11ல் 3 போச்சுன்னா மீதி 8. அப்போ 85. அடக்க விலை எவ்வளவு? 85. அடக்க விலை ஈக்குவல் டு ரூபாய் 85. இதை எடுத்து நம்ம அட்டவணையில் எடுத்து எழுதணும். அட்டவணையில் அடக்க விலை எவ்வளவு? 85. அதை எடுத்து இங்கே எழுதணும். அடக்க விலை எவ்வளவு இருக்குது பாருங்கள், 85. அதை எடுத்து எழுதுவோம். அடுத்து பாருங்கள், விற்பனை விலை எவ்வளவு கொடுத்துருக்காங்க. விற்பனை விலை எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்கள். அதையும் எடுத்து இங்கே எழுதிக்குவோம். 115 விற்பனை விலை. விற்பனை விலை 115. அடுத்து லாபம் கொடுத்துட்டாங்கன்னா நட்டம் நமக்கு இருக்காது. அப்போ இல்லைன்னு எழுதணும். இதுக்கப்புறம் 3 சப்டிவிஷனில் இருக்குது. 3 கணக்கு இருக்குது. 3 பாக்ஸில் 3 இது இருக்குது. அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும்.